சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் எமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வேளச்சேரி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இருக்கக்கூடிய குமார் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதியான தரமணி 178வது வார்டு, இந்த பகுதியில் நாம் நிற்கிறோம். இங்கிருந்து பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த கேபிள் ஒயர், இபி ஒயர், பல்வேறு பிரச்சனை சொல்லியிருக்காங்க. வேட்பாளர்கிட்ட எந்த மாதிரியான கோரிக்கைகளை அவங்க முன் வச்சுருக்காங்க, அதுக்கு என்ன தீர்வு பண்ண போகிறான்னு கேட்போம். வணக்கம். நீங்களும் தொடர்ந்து வாழ்த்துக்கள். ஏன்னா விடாமல் நிலையில் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்கு சேகரிச்சுட்டு வரீங்க. இப்போ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் எந்த விதமான கோரிக்கையை வச்சுருக்காங்க, அதுக்கு நீங்கள் என்ன தீர்வு கொண்டு போகிறீங்க? பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கவங்க 50 வருஷத்துக்கு மேலே இதே இடத்துல ஒரே வீட்டில் வாழ்கிறவங்களையும் நான் பார்த்தேன், அவங்க கூடயும் பேசினேன். அவங்களோட கோரிக்கை மெயினாக பட்டா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஸ் யூஷுவல், ரோடு பேட், எவ்ரிதிங் இஸ் பேட். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த ஃபோட்டோ கொஞ்சம் தயவு செஞ்சு இப்படி திருப்புங்க. இந்த வீட்டு பால்கனிக்காக திருப்புங்க. இது மேலே அந்த ஸ்ட்ரீட் லைட்டும் திருப்புங்க. இது வெறும் கேபிள் நம்ம சொல்ல முடியாது. எலக்ட்ரிசிட்டி லைனும் போகுது, கேபிள் லைனும் போகுது. அங்கேருந்து குழந்தைங்க கையை வச்சு இழுக்குப்பாங்களா இழுக்க மாட்டாங்களா? குழந்தைங்கள நம்ம பார்த்துன்னே இருக்க போகிறோமா? இந்த அடிப்படை வசதியை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட நம்மளோட கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாங்குறீங்களா கேட்டாக்கா 50 வருஷத்துக்கு கொடுத்துன்னு இருக்கவங்களுக்கும் வாடகையில் இருக்கவங்களுக்கும் சரி, வீட்டு ஓனருக்கும் சரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாங்குறாங்க, CMWSSB வாங்குறாங்க, ரேஷன் கார்டு இருக்குது. எல்லா வசதிகளும், எல்லா பேமெண்ட்டும், எல்லா டேக்ஸும் கட்டக்கூடிய ஒரு குடிமகனால் பட்டா வாங்க முடியல. பணம் இருக்குது. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இபி பில்லை வாங்குறீங்க. அதுலேயே 10,000க்கு மேலே கோடி கணக்கில் லாபம் சம்பாதிக்கிறோம். நல்லா தெரியும் எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்காக எல்லாரையும் போட்டு வாட்டணும்? இந்த அடிப்படை வசதி உரிமைகளை செய்யக்கூட நம்மளால் முடியலைன்னா ஐ திங்க் வி ஷுட் நாட் கவர்ன் திஸ். ஒரு கவர்மெண்ட்னா அடிப்படை வசதிகள் அந்த மக்களுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். அதை மட்டும் பாருங்கள் தயவு செஞ்சு. தேங்க்யூம்மா. குறிப்பாக அவர் சொன்னது போல் அடித்தட்டு மக்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் அடிப்படை பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்காங்க. அது தங்கள் வீட்டு பிள்ளை போல் அவரிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைப்பை நம்ம கண்கூட பார்த்தோம். தொடர்ந்து அவர் தீவிரமான ஒரு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதாவது இந்த ஏரியாவில் ஒவ்வொரு தெருக்களையும் சரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதற்கு தகுந்தாற் போல் அவங்களிடம் பேசி கண்டிப்பாக அதற்கான தீர்வு கண்டிப்பாக செய்திடணும் வாக்குறுதியும் அளித்துக்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவார். சுந்தருடன் அன்பழகன்.